வணக்கம். கீதையிலேந்து சில முக்கியமான வழிகாட்டுதல்களை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதுல திரும்ப திரும்ப வர ஒரு கருத்து என்னன்னா, ஒருத்தரோட கடந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி, உண்மையான பக்தியோட சரணடைஞ்சா போதும் இறைவனை அடையலாம்னதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் ஒரே நொடியில மன்னிக்கப்பட்டு ஒரு புது தொடக்கத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை வச்சுதான் இன்னைக்கு நாம உரையாடல ஆரம்பிக்க போறோம். இந்த யோசனைய புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. ஒரு மாணவர் இருக்கான். கிளாஸ்ல ஒரே குறும்பு, டீச்சர் சொல்றத கேட்கவே மாட்டான். ஆனா திடீர்னு அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. திருந்தி நல்லா படிக்கணும்னு முடிவு பண்றான். இத பாக்குற அந்த டீச்சர் அவனோட பழைய தவறையெல்லாம் மறந்துட்டு அவனுக்கு வழிகாட்ட எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அருமையான ஒப்பீடு. அந்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்படுற கருத்தோட சாரம் இதுதான். அதாவது, ஒருத்தர் உண்மையான பக்தியோட இறைவன் கிட்ட வரும்போது இறைவன் அவரோட பழைய கணக்குகளை பார்க்கறதில்ல. ஓ, அப்படியா? ஆமா, அந்த நிமிஷத்திலிருந்து ஒரு புது அத்தியாயம் தொடங்குது. ஆன்மீக பாதையில போகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இறைவனோட ஆதரவு சமமா கிடைக்கும். சரி, இந்த மாற்றம் எப்படி நடக்குது? இது சும்மா ஒரு மனமாற்றம் மட்டும்தானா, இல்ல இதுக்குன்னு சில படிகள் இருக்கா? நிச்சயமா படிகள் இருக்கு. இறைவனை அடையறதுக்கு ஒரு 4 தெளிவான படிகளை பத்தி சொல்லியிருக்கு. முதல் படி சாஸ்திரங்கள்ல அதர்மம்னு சொல்லப்பட்ட செயல்களை நிறுத்துறது. ஒரு நிமிஷம், இங்க அதர்மம் தர்மம்னு வார்த்தைகள் வருது. இந்த இடத்துல தர்மம்னா என்ன? இது ரொம்ப கடுமையான சட்டதிட்டங்களா? நல்ல கேள்வி. இந்த இடத்துல தர்மம்னா ஒருத்தரோட இயல்புக்கேத்த கடமைகளும் அறநெறி சார்ந்த வாழ்க்கையும் தான். அதர்மம்னா அதுக்கு நேர்மாறானது. புரியுது. ஆஹா, படி தீய வழிகளை விட்டுட்டு நல்ல வழியில வாழ ஆரம்பிக்கிறது. இதுதான் ஃபவுண்டேஷன். சரி, அப்ப ரெண்டாவது படி. ரெண்டாவது படிதான் ரொம்ப முக்கியமானது. இறைவன் கிட்ட முழுமையா சரணடையறது. சரணாகதியா? ஆமா, இனி என் வாழ்க்கைக்கு நீங்க தான் வழிகாட்டின்னு முழு மனசோடு பொறுப்பு ஒப்படைக்கிறது. இது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சிலருக்கு ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? ஆமா, ஆனா சரணாகதினா செயலற்று இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. ஒரு பெரிய சக்தியோட வழிகாட்டல்ல நம்பிக்கை வைக்கிறது தான். சரி, அப்படி சரணடைஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் 3வது 4வது படிகளுக்கு வழிவகுக்கும். 3வது படி இறைவனை பத்தின முழுமையான ஞானத்தை பெறுறது. ஓ, நீங்க சரணடையும் போது சரியான பாதைய இறைவனே உங்களுக்கு காட்டுவார். 4வது படி அந்த ஞானத்தோட விளைவா வர்ற ஒரு ஆனந்தமான வாழ்க்கை. ஆனந்தமான வாழ்க்கையா? ஆமா, அந்த நிலையை அடைஞ்சவங்க இந்த நிலையற்ற உலகத்திலையும் இறைவனோட நிரந்தரத்தன்மையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்பமோ துன்பமோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த 4 படிகளும் ஒரு பெரிய மேப் மாதிரி தெரியுது. அந்த வழியில தினமும் நடக்கிறதுக்கு ஒரு காம்பஸ் வேணுமே. அந்த மாதிரி தினமும் பின்பற்றக்கூடிய தெளிவான ஆலோசனைகள் ஏதாவது இருக்கா? ஆம், கண்டிப்பா இருக்கு. ஒரு 5 முக்கியமான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல, இந்த உலக விஷயங்கள் நமக்கு முழுமையான திருப்தியை கொடுக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். இறைவனை அடையிறது தான் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம்னு நம்ம அறிவை கொண்டு முடிவு செய்யணும். இதுவே ஒரு பெரிய பாயிண்ட். எவ்வளவு வெற்றி கிடைச்சாலும் ஒரு வெறுமைய உணர்ற பலருக்கு இது ஒரு பதிலா இருக்கலாம். சரி, ரெண்டாவது, நம்ம மனசு உலக இன்பங்கள் பக்கம் போனாலும் நம்ம அறிவை பயன்படுத்தி திரும்ப திரும்ப மனசை இறைவன் எண்ணங்களால நிரப்ப முயற்சி செய்யணும். இதுக்கு பேரு தான் தொடர்பயிற்சி. இதுதான் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். சுத்தி இவ்ளோ கவனச்சிதறல்கள் இருக்கும்போது மனசை எப்படி ஒருமுகப்படுத்துறது? நிச்சயமா, இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. அதனாலதான் 3வது 4வது ஆலோசனைகள் வருது. சொல்லுங்க. 3வது, இறைவனுக்கு பக்தரா இருக்கிறது. அதாவது நம்ம செயல்களையெல்லாம் ஒரு வழிபாடா சரியான மனப்பான்மையோட செய்யறது. 4வது, நம்ம வாழ்க்கையில செய்யற எல்லா சின்ன சின்ன செயல்களையும் இறைவனோட பேர்ல செய்யறது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தா நீங்க எழுதுற ஒவ்வொரு கோடையும் ஒரு சேவையா பார்க்கலாம். உங்க வேலைய ஒரு அர்ப்பணிப்பா செய்யறது. ஓ, புரியுது. இப்படி செய்யும்போது 5வது நிலையே அடையலாம். அதுதான் நான்கிற அகந்தையை விட்டுட்டு இறைவனோட கையில ஒரு கருவியா மாறுற நிலை. அப்போ நாம செய்யற எல்லாத்தையுமே ஒரு இறை உணர்வோட செய்யணும். இது தியானம் மாதிரி ஒரு தனிப்பட்ட செயல்பாடு மட்டும் இல்ல. இது ஒரு வாழ்க்கை முறை, அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. இந்த 5 வழிகாட்டுதல்களையும் நேர்மையா செஞ்சா அந்த 4 படிகளும் சுலபமாயிடும். இந்த பாதை ஒருத்தரோட கடந்த காலத்தை பத்தி கவலைப்படாம எல்லாருக்கும் திறந்தே இருக்கு. தேவை உண்மையான சரணாகதி மட்டும்தான். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை.
எல்லா செயல்களையும் இறைவனின் பெயரால் செய்வது அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நீங்க செய்ய போற ரொம்ப சாதாரணமான ஒரு வேலைய, அது ஒரு காஃபி போடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு இமெயில் அனுப்புறதா இருக்கலாம், அத அந்த மனநிலையோட செஞ்சா அதோட அனுபவம் எப்படி மாறும்னு சிந்திச்சு பாருங்களேன்.